வீட்டுக்கு போனதும் அம்மா எங்க போனீங்கன்னு கேட்பாங்க. முருகன் கோயிலுக்கு போகணும்னு சொல்லு. எங்க சாப்பிட்டேன்னு கேட்பாங்க. ARR ரெஸ்டாரண்ட்னு சொல்லணும். வேற எங்கெங்கெல்லாம் போனேன்னு கேட்பாங்க. ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும்னு சொல்லணும். இந்த ஃப்ரெண்டு பேரு ரோஹித்னு சொல்லணும். புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுதா? அப்புறம் அங்க போய் சொதப்பிராத. ஐயோ சாரி நான் ஒரு மடையன். யாருகிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாரு. நீதான் பொய் சொல்றதுக்குன்னு ஜென்மம் எடுத்த ஆளாச்சே. கோடு போட்டாலே ரோடே போடுற ஆளாச்சே. உங்களுக்கா நடிக்க தெரியாது? சாரிமா சாரி. உன்கிட்ட போய் விளக்கி சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் மனச வார்த்தையால குத்தி கிழக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அது உனக்கு நிம்மதியை தருதுன்னா அத நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன் அர்ஜுன். எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல அர்ஜுன். நான் உனக்காக வெயிட் பண்ண இடத்துல இருந்து கொஞ்ச தூரத்துல தானே நீ இருந்த. வந்துட்டல்ல, அப்படியே வராம அங்கேயே இருந்த. அங்கேயே இருந்துட்ட. நான் போன் பண்ணப்போ வெயிட் பண்ண வந்துட்டு இருக்கேன்னு சொன்ன. பொய் சொன்ன. ஏன் அர்ஜுன் பொய் சொன்ன? ஓஹோ, நான் பொய் சொல்லக்கூடாதா? நீ மட்டும் பொய் சொல்லணுமா? பொய் எப்படி வலிக்கும்னு உனக்கு புரியணும்ல, அதுக்கு தான் சொன்ன. இந்த சின்ன பொய்யையே உன்னால தாங்கிக்க முடியலையே. நீ சொன்ன பொய்யெல்லாம் எப்படிப்பட்ட பொய்ன்னு நினைச்சு பாருங்க மேடம். எல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சும் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு நான் உயிரோட இருக்கேன். நெல்லு. என்ன சரியான அழுமூஞ்சு மாதிரி இருக்க? முதல்ல முகத்தை தொட. ஒரு நிமிஷம் இரு. இந்த மூஞ்ச தொட. இங்க வா. என்ன அவசரம்? உள்ள போய் நடந்ததை சொல்லி ஏதாவது டிராமா பண்ணுவ, அவ்வளவுதானே? இந்தா. எதுக்கு மல்லிகை பொண்ணு கார்ல வரும்போது கேட்டல? இந்தா குடி. வச்சு விடுங்க. வச்சு விடணுமா? பிச்சிருவேன். இந்த ரொமான்ஸ்க்கு ஒன்னும் குறைச்சல் கிடையாது. இதெல்லாம் என் அம்மாவோட சந்தோஷம், என் அண்ணா அபியோட நிம்மதிக்கு நான் சொல்லிட்டேன்ல. பூவ தலையில நீயே வை. இந்த வையே. இங்க வா, இங்க வா, இங்க வா. கையப்படி எப்படி போனோமோ அதே சந்தோஷத்தோட உற்சாகத்தோட கைய இறுக்கி புடிச்சுக்கிட்டு அப்படியே திரும்பி வரோம். புரியுதா? சிரி.